பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபொழுது இறை வழிபாடு செய்வதையே முதன்மையாக கொண்டிருந்தார்கள். ஆனால் எப்பொழுதும் பீமன் மட்டும் தாமதமாக பூஜையில் கலந்து கொள்வான். இதனை கவனித்த தருமர், நீ யானை போல் பலசாலிதான், இருந்தாலும் பக்தி இல்லாமல் இருக்கிறாயே என்றார். மற்றொரு நாள் கிருஷ்ணரை விருந்துக்கு அழைக்க எண்ணிய யுதிஷ்டர் அர்ஜுனனை அனுப்பி கூப்பிட்டார். ஆனால் கிருஷ்ணர் வேலை இருக்கிறது என்று மறுத்துவிட்டார். இதனால் அடுத்த நாள் பூஜையில் அனைவரும் முகவாட்டத்துடன் காணப்பட்டனர். வழக்கம்போல் தாமதமாக வந்த பீமன் இதனை அறிந்து தான் கிருஷ்ணரை அழைத்து வருகிறேன் என்று புறப்பட்டான். ஆனால் அர்ஜுனன், நான் கூப்பிட்டு வராத கிருஷ்ணர் நீ அழைத்து வருவாயா என்று கேலி செய்தான். பீமன் தனது தண்டாயுதத்தை எடுத்து சென்றான். பாஞ்சாலியிடம் விருந்துக்கு ஏற்பாடு செய்ய சொல்லி புறப்பட்டான். சிறிது தூரம் சென்ற பீமன் தன் கதாயுதத்தை மேலே தூக்கி வீசி, கிருஷ்ணா, என்னுடைய பக்தி உண்மையானதாக இருந்தால் நீ விருந்துக்கு வர வேண்டும், இல்லை என்றால் இந்த கதாயுதம் என் மேல் விழுந்து என் உயிரை விடுவேன் என்றான். உடனே கிருஷ்ணர் அவன் முன் தோன்றி கதையை தடுத்து நிறுத்தினார். பீமனின் பக்தி அழைப்பை ஏற்று கிருஷ்ணர் விருந்துக்கு வந்தார். பீமன் தனது பக்தியை தம்பட்டம் அடித்துக் கொள்வதில்லை என்று உணர்ந்தான் அர்ஜுனன். தினமும் பூஜை செய்யாவிட்டாலும் பீமனின் மனது தூய்மையாகவும் தன்னலமற்றதாகவும் இருந்தது என்பதனையே கிருஷ்ணர் உணர்த்துகிறார்.